அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. ஃபங்க்ஷன் தால்ச்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 1/4 லிட்டர் ஆயில் சேர்த்துட்டு 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும். இது வதங்குற வரைக்கும் இங்கே இருக்கிற மசாலா எல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு வெஜிடபிள்ஸ் கத்திரிக்காய், கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. நிறைய காய்கறி சேர்த்து தால்ச்சா பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இந்த மாதிரி கத்திரிக்காய், கேரட், அதோட மட்டனோட கொழுப்புலாம் சேர்த்து தால்ச்சா சமைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணின தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இதில் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், கேரட், அதோட மட்டன் கொழுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தால்ச்சா ரெசிபி என்னோட தங்கச்சி குழந்தை பிறந்துச்சு, அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அன்றைக்கி என்ன ரெடி பண்ணோன்னா பலோவ் ரைஸ், அதோட மட்டன் தால்ச்சா, சிக்கன் கிரேவி, இந்த காம்போ சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கத்திரிக்காய்லாம் வெந்த அப்புறம் இந்த தால்ச்சாக்கு ஏற்ற மாதிரி புளி கரைச்சி சேர்த்துட்டு வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு வேக வைக்கும்போது அதோட மட்டன் சேர்த்துக்கணும். மட்டன், அதோட சீரகம், சோம்பு, 4-5 பல் பூண்டு, கட் பண்ணின தக்காளி, பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச இந்த துவரம் பருப்பு இந்த காய்கறிலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணினா கொத்தமல்லி, அதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சு இதோட தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்து மாங்காய் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கணும். சூப்பர் டேஸ்டியான மட்டன் தால்ச்சா ரெடி. இதெல்லாம் சேர்க்கும் போது வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. இந்த தால்ச்சா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.